சரி வீர செங்கோடன், வழக்குரைஞர் ஜெயராமன், கத்தார் பழமாணிக்கம், கா பெரியசாமி, வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோகைமலை ஒன்றியம் ஆத்தூரில் ஆலத்தூரில் ஒரு கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சி, அதிலே பங்கேற்பதற்காக வருகை தந்த சூழலில் இன்றைக்கு கிழக்கு மாவட்ட தலைமையகம் திறப்பு விழாவை தம்பி ஆற்றலரசு ஒருங்கிணைத்ததன் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 31ஆம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை ஜூன் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இன்னும் சரியாக 2 வார காலம்தான் இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியில் நீங்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். அந்த பேரணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் வந்து பங்கேற்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகள் பரவலாக அதில் பங்கேற்று பாஜக ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்ப்பதற்கு அணிதிரள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டாம். இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகியுள்ளது. ஆகவே கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் அந்த பேரணியில் பங்கேற்கலாம் என்பதை ஒரு அழைப்பாக, வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மையை காப்பதற்காக அணி அணியாய் திரண்டு வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்து மறைந்த களப்போராளி தம்பி ராம்குமாருக்கு உங்கள் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மாவட்ட நிர்வாகி சார்பாக தலைவர்களுக்கு மலர் மாலை அறிவித்து மரியாதை செலுத்த முடியும்.